வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி அம்மியில் அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அம்மி இல்லாதவங்க மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அம்மியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ஒரு இஞ்சி துண்டு வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா நசுக்கினதுக்கப்புறமா 5 வரமிளகா 8 பூண்டு சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க. புளி ஊற வைக்கும் போதே வரமிளகாவும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வரமிளகா அரைஞ்சி வரும். சேர்த்துருக்கிறது 3மே நல்லா ஃபஸ்ட்டு மைய அரைச்சிக்கோங்க. இந்த ஊறுகாய் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா க்யூர் ஆகும். ஏர்ஃபால் இருக்கிறவங்க இந்த ஊறுகாய் நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு ஏர்ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் நிறைய கருவேப்பிலை சேர்க்கறதுனால. பிபி இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் ஊறுகாயெலாம் சாப்பிட வேணாம் சொல்லுவாங்க, ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாயெலாம் அரைச்சி சாப்பிடலாம். ஆனால் உப்பு கம்மி பண்ணி தான் சாப்பிடணும். வரமிளகாய் இஞ்சிலாம் நல்லா மஞ்சி வந்திருக்கு. நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு இதில் நான் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஒரு கொத்தமல்லி இதில் நான் வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அம்மியில் மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா அரையாது. அதனால் 1 by 1 ஒவ்வொன்றா மசிச்சதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது நமக்கு ஈஸியாகிடும். சீக்கிரத்துலேயே வேலை முடிஞ்சிடும். கருவேப்பிலை அரைக்கும் போது 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி விடாமல் நம்ம அரைக்கிறதுனால இந்த ஊறுகாய் வெளியே நீங்கள் 2 நாள் வச்சாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாவே பசிக்கும். பாட்டி காலத்தோட ஃபேவரட்டான ஊறுகாய்னா இந்த கருவேப்பிலை ஊறுகாயும் ஒன்று. இந்த ஊறுகாய் ரச சாதம், சாம்பார் சாதம், வெறுமையாக கூட நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சுட சுட கஞ்சி செஞ்சு நீங்கள் இந்த ஊறுகாவை கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கே ரொம்ப காரசாரமாக இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு முடியலன்னா வாய்க்கு ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். ஆனால் செய்யும் போது காரம் மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.